அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் நடந்திட, அவர் வழியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றோம் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மியான நேரத்திலே நாம் இந்த திருப்பலியிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம். திவ்ய நற்கரணியின் வழியாக இறைவன் நம்மை புனிதப்படுத்தி இருக்கிறார், பாவங்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார், நம்மை பலவீனங்களை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார், அவருடைய காயங்களுக்குள் நம்மை மறைத்து இருக்கிறார். அதே புனிதத்தோடு நாம் இப்பொழுது திருப்பலியிலே இந்த அற்புத கல்வாரி பலியிலும் பங்கெடுத்து நம்மை முழுமையாக ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுத்து அவரை இங்கு மட்டுமல்ல நாம் எங்கு சென்றாலும் எடுத்து செல்வோம். ஆண்டவரோடு நடப்போம், அவரும் நமக்குள் இருந்து நம்மை வாழ வைக்கட்டும். இன்னும் கரைகள் குறைகள் நம் சிந்தனையிலும் சொல்லிலும் இருந்தால் அவற்றையெல்லாம் நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் தகுதியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, அன்பார்ந்தம் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் அனைவரும் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கியொழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முதல் வாசகம்
கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 29 மற்றும் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 6. அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்முடைய தூயர ஆக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்கள் நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடை பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டறிந்துவதில்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் வியத்தகு செயல்களை அவர் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கிலும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டு இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 29 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகிறவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு மக்களே, நம்ம 2 வாசகங்களை கேட்டோம். முதல் வாசகமும் திருத்தூதர் எழுதிய திருமுகம்தான், யோவான் திருமுகம். 2வது வாசகம் நற்செய்தியும் யோவான் எழுதிய திருமுகம் நற்செய்தி தான். யோவான் ரொம்ப நாள் வாழ்ந்தவர், ஏறக்குறைய 90 வயசுக்கு மேலே வாழ்ந்தார். இயேசுவோடு அவர் அருகில் இருந்தார், மார்பில் இருந்த ஒரு அன்பை உணர்ந்தவர் சொல்லப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே அவர் அவ்வளவு தூரம் பாசத்தோடு வளரப்பட்டவர். அவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவரோடு இருந்து அவருடைய அத்தனை வார்த்தைகளை நேரடியாக கேட்டவர். இயேசுவோடு இருந்து அத்தனை அற்புதங்களையும் சாட்சியமாக கண்டவர். ஆகவே தான் அவருடைய நற்செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பின் நற்செய்தியாகத்தான் இருக்கும். இயேசுவை பற்றிய அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் அவர் நேராக நாம் பார்த்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி அவர் வர்ணித்திருப்பார். அதே போல் அவர் 2 திருமுகம் எழுதியிருக்கிறார், திருவெளிப்பாட்டு நூலையும் எழுதியவர் அவர்தான். ஆக எவ்வளவு தூரம் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆண்டவரோடு இணைந்து இருந்ததால் தான் அவர் பாவம் செய்யவில்லை. கடவுள் மட்டும்தான் குடியிருந்தார். நல்லது மட்டும்தான் அவரோடு இருந்தது. நல்லதை மட்டும் அவர் கண்டார், நற்பண்பு பெற்றார். ஆகவேத்தான் அவர் அவ்வளவு தூரம் சாட்சியம் சொல்ல முடிந்தது, சாட்சியாக வாழ முடிந்தது. தன்னுடைய அன்னையே, அன்புக்குரிய அன்னையே அவர்கிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கன்னு சொன்னார். இப்போ எவ்வளவு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு ஒரு பேரன்பு பாருங்க, எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. கடவுள் பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார், கூட இருக்கிறவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். நீ இதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீ செய்யணும். அவர் வயசானதுக்கு பிறகு யோவான் நற்செய்தி அறிவிக்கவே இல்லை. அவரால் முடிந்த வரைக்கும் நற்செய்தி அறிவித்தார். பிறகு அமைதியாயிட்டார். அவரை பார்க்க நிறைய பேர் தாரை தாரையாக செல்வாங்களாம் பார்க்கறதுக்கு, அவரை தொடுவதற்கு, அவர் வார்த்தையை கேட்பதற்கு. ஒரு கட்டத்தில் சொன்னாராம், நான் எல்லாம் சொல்லிட்டேன், நான் அனுபவித்ததெல்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன், இனி என்கிட்ட சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், பாவம் செய்யாதீர்கள். இதுதான் அவர் சொல்றது கடைசி. ஆக எவ்வளவு தூரம் அவர்கள் ஆண்டவரை அனுபவித்திருந்தால் அவ்வளவு தூரம் ஆண்டவரை அவர்கள் அறிவிக்க முடியும், அல்ல சொல்ல முடியும், பகிர்ந்து சொல்ல முடியும். ஒரு அருளப்பர், ஒரு யோவான் இன்னைக்கு இவ்வளவு செய்ய முடியுந்தாக்க நாமெல்லாம் கடவுளுடைய அன்பை பெற்றிருந்தால் நாமெல்லாம் எவ்வளோ சொல்ல முடியும். ஆண்டுடைய மார்பில் நாமும் சாய முடியும், அவருடைய அந்த கதகதப்பை உணர முடியும், அவருடைய துடிப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். வாங்க என் அன்பு மக்களை, என்னோடு இருங்கள், என்னோடு இணைந்திருங்கள். அப்போ நான் உங்களுக்கு ஒரு குறையும் உங்களுக்கு வராது. ஒருபோதும் உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன்.
அது எவ்வளோ வார்த்தை, எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது. சங்கீதத்திலும் சொல்லப்படுது, திருப்பாடல்களையும். என்னென்ன வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள், நீங்கள் விடுதலையாக போங்க. நீங்கள் ஏன் எல்லாம் சுமக்கிறீங்க? துன்பம், துயரம், வேதனை, பிரச்சனை, அடுத்தவன் பிரச்சனை, அடுத்தவங்களுடைய துன்பங்கள், அடுத்தவங்களுடைய பிரச்சனையை பார்த்து நம்ம ஏங்கிறது. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்கள பற்றி நீ ஏன் குறை சொல்கிறீங்க? அவங்கள ஏன் தீர்ப்பிடுகிறீர்கள்? நீங்கள் அதை பற்றி செய்யாதீங்க. அவளை ஆசீர்வதியுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள், நல்லவங்கன்னு சொல்லுங்கள், கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுங்கள், கடவுள் உங்களுக்கு மீது இரக்கம் கொண்டிருக்கான்னு சொல்லுங்கள், உங்களுக்கு விடுதலை தருவார்னு சொல்லுங்கள். அது போதும். நீங்கள் யாரையும் சபிக்காதீங்க. அது யாரையுமே, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் யாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக சபிக்காதீங்க. நல்லது சொல்லுங்கள். நீங்கள் அங்கே அன்பை வாழவில்லை என்றால் நீங்கள் எங்கே வாழ முடியும்? அன்பை எவ்வாறு சுவைக்க முடியும்? அன்பை எவ்வாறு சொல்ல முடியும்? சாட்சியமாய் வாழ முடியும்? கிறிஸ்தவனாய் வாழ முடியும்? முடியாது, ஒருபோதும் முடியாது. ஆக அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. இதே யோவான் திரும்பவும் சொல்றாரு, கடவுளிடம் பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே தெரிந்த பாவம், அறிந்த பாவங்கள் சாவான பாவங்கள். தெரியாமல் செய்கிறது அற்ப பாவம். தெரியும், இதுதான் பாவம்னு தெரியும், ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்குது, அதுதான் நமக்கு சுகம் தருகிறது, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் அந்த பாவத்தில் விழுந்து தாவீது எவ்வளோ அவஸ்தைப்பட்டான். தாவீது வெறுங்காலில் ஓடுனா, ஆண்டவரின் பாவி, நான் பாவி, நான் பெரும்பாவின்னு சொல்லி அவன் அழுது புலம்பினான். கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நழுவ விட்டான். எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தும் அதை அவன் தவற விட்டான். அந்த வாய்ப்பு அவன் கிடைக்கல. ஆக எல்லா அபிஷேகம் பெற்றிருந்தாலுமே கூட நான் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை என்று சொன்னால் என் அபிஷேகம் அழியும். அன்புக்குரியவர்களை, நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவங்க. நாம் தெரியும் நன்மை எது, தீமை எது என்று. நன்மையின் பக்கம் வருவோம், தீமையை அப்புறப்படுத்துவோம், நல்லவர்களாய் வாழ்வோம், அன்பு செய்து வாழ்வோம், ஆண்டவரை கொண்டு வாழ்வோம். நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு அற்புதமான பிள்ளைகளாய் இருந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுப்போம். எல்லாரும் நல்லா வாழட்டும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவள் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவள் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் இன்று ஒப்புக் கொடுப்பது உமக்கு கொண்டதாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் அனைவரின் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வோடு முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்கள் வானதூர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த மாதத்தின் முதல் வெள்ளி இந்த அகால வேளையிலே ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இன்று அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களில் ஏற்கனவே இருக்கின்ற எங்களுடைய பாவ பலவீனங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி தூய ஆவியானவர் தமது அபிஷேகத்தால் ஆசீர்வாதத்தால் எங்களை புனிதப்படுத்தி உமக்கேற்ற பிள்ளைகளாய் உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க துணை செய்ய உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தலதிருச்சபையின் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இன்று இந்த சிற்றாலயத்திலே, இந்த புனித தலத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும், அவர் குடும்பங்களையும், அவர் எதிர்பார்ப்பையும் ஆசீர்வதியும். அனைவரும் அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும் நிலைத்திருக்கச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த அமலாசிரமத்தில் வாழ்ந்து மறைத்த அனைத்து துறவிகள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்குகந்தோராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்களும் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நிலையான அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ எங்களுக்கு துணை புரியும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பலவீனங்களிலிருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அன்பு, அமைதி, மன்னிப்பு, ஒற்றுமை, மகிழ்ச்சியும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றோம் இருப்பதாக. நிறை மகிழ்ச்சியோடு இறைவன் தந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணமடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன், மகிழ்வடைந்தேன், நான் மனம் மாறினேன். மகிழ்வுடன் நனைத்தான் பன்மடங்காக ஏழைக்கு கொடுத்தேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். மன்னிக்க வருவாய், என் குலமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் குலமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே
வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நான் சர்க்கார்பாளையன்ற ஊர்லேருந்து வரேன். டிசம்பர் 31 எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, மூச்சு விட முடியாமல் இருந்தேன். அப்போது வேண்டிக்கிட்டேன், நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு ரொம்ப வேர்வையாக இருந்தது, ரொம்ப களைப்பாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கழித்து வெளியில் எழுந்திரிச்சு வந்தேன். ஜான் பீரிட்ட ஃபோட்டோ எங்கள் வீட்டில் போத்திருக்குறோம். அதை சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போனேன். எங்கள் பொண்ணு கொஞ்சோண்டு வெந்நீர் வச்சு கொடுத்துச்சு, குடித்தேன். எனக்கு மூச்சு விடுறது நல்லா இருந்தது. அதனால் ஜான் பீரிட்டோவுக்கும் இயேசுவுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய பெயர் அந்தோணி பிரபு. நான் அரியலூர்லேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜான் பீட்டர் கல்லறையில் தான் வேண்டிக்கிட்டேன் மாரத்தான் போட்டிக்காக. இது முடிய 62 மாரத்தான் ஓட வச்சுருக்காரு. லாஸ்ட்டாக 62வது மாரத்தான் தஞ்சாவூரில் 20 கிலோமீட்டர் ஓடினேன். இதை ஓட செய்த தந்தை ஜான் பீட்டர் அவருக்கு மிக்க நன்றி, கோடான கோடி நன்றி. என் பேர் மலை பிரசன்ன ராஜா. நான் மாணிக்கபுரத்துலேருந்து வரேன். இப்போ கடவுளோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல 4 எல்லையில் ஒரு எல்லையில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லை பிரச்சனை. அவங்க கூட அடிதடி பிரச்சனையாகி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டோம், அம்மா அப்பா எல்லாம். அப்போ நான் வந்து அந்தோணியார் சாமி ஜான் பீட்டர் அப்பாக்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன், இந்த பிரச்சனையை எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ போன வாரத்தில் இடத்த அளந்து ஒரு அடி எங்களுக்கு இடம் வந்துருச்சு. இப்போ நல்லபடியாக அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் நல்லபடியாக. சாமிக்கு சாட்சி சொல்ல சாட்சியாக நிற்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. என் பேர் ராக்கினி, மாணிக்கபுரத்துலேருந்து வரேன். எனக்கு ரொம்ப மயக்கமாக ஒன்றும் நல்லா இல்லை. முன்ன ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போனேன், என் மகன் கூட்டிகிட்டு போனேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன். மறுபடியும் போகலான்னா அவனும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கான், நம்ம அவனுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு போகல. நேற்று ரொம்ப முடியல, அதாவது யூரின் அளவில்லாதபடி போகுது, என்னால் தாங்கிக்க முடியல. என் வீட்டில் யாரும் இல்லை, நான் எப்படி செய்கிறது என்ன பண்ணுன்னு தெரில. எப்படி இருந்தாலும் ஆகுது, நம்மளை ஜான் பீட்டர் அப்பாவும் அந்தோணியார் அப்பாவும் கூட்டிகிட்டு போவார் அப்படின்ற நம்பிக்கையோட நேற்று ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. என்னை யாரோ கரம் பற்றி வழி நடத்தி கொண்டு போனது மாதிரி உறையூர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர மட்டும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு சொன்னது வந்து யூரின் ஏன் போகுதுன்னா இடுப்பு எலும்பு இறங்கி போயிடுச்சு, அதனால தான் உனக்கு யூரின் அதிகமாக போகுது, கட்டுப்படுத்த முடியாமல் போகுது. ஒருத்தருக்கு 10 திருப்பம் போகுதுன்னா உனக்கு 25 திருப்பத்துக்கு மேலே போயிடும் அப்படின்னு அந்த டாக்டர் நாடி பிடிச்சி சொன்னார். எதுவாக இருந்தாலும் இறந்தவரை பாடையை தொட்டு உயிர்த்தலை செய்த தேவாதி தேவன் எனக்கு ஒரு உயிர் பிச்சை ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு, என்னுடைய யூரினை கட்டுப்படுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இடுப்பு எலும்பு அப்படியே வளைக்குது. எனக்கு உக்காந்தி ஜெபம் சொன்னால் பிடிக்காது, முழங்கால் போட்டு தான் சொல்லணும். என்னால் முழங்கால் போட முடியல. காலையில் ஏந்திரிச்சா மயக்கமாக இருக்குது. 2 மாத்திரை போட சொன்னார். ஜான் பீட்டர் அப்பா கல்லறைக்கு நாளைக்கு போகணுமேனு ஒரு மாத்திரை தான் போட்டேன். ஜான் பீட்டர் அப்பாவே நான் சௌத்தியாரப்பா கோயிலை கழுவிட்டு வருவேன், எப்படியாவது என்னை கூப்பிட்டு வந்து உன் ஆலயத்தில் சேர்க்கணும். இன்றைக்கி தலைவள்ளிக்கிழமை திவ்யனர் குரலை ஒப்பு கொடுப்பேன், எனக்கு சுகத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே வீட்டிலையா இருந்தால் நேற்றுக்கெல்லாம் அவ்வளோ யூரின் போணுச்சு, இன்ன வரைக்கும் போகல. வந்து ஒரு திருப்பம் போனேன், இன்ன வரைக்கும் போகல. இதை செய்த ஜான் பீட்டர் அப்பாவுக்கும் அந்தோணியார் அப்பாவுக்கும் மாதா அம்மாவுக்கும் கோடான கோடி நன்றி. என்னுடைய வியாதியை அவங்க எடுத்து எனக்கு சுகப்படுத்துவாங்க. மாதா அம்மா எனக்கு உயிரை பிச்சையாப்படுறதுக்கு நன்றி. என் பிள்ளைக்கு ஃபிக்ஸ் வியாதிலேருந்து நிரந்தரமான விடுதலை கட்டளையிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளை ஃபிக்ஸுக்கு மாத்திரை திங்கிறான். 2 திருப்பம் ஃபிக்ஸ் வந்து பல்ஸே இல்லாமல் சீரியஸான நிலையில் இருந்தான். ஆம்புலன்ஸில் கொண்டு போய் என் பிள்ளைக்கு உயிரை கொடுப்பாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஜான் பீட்டர் அப்பா கல்லறைக்கு விடாமல் வரையும் நீ அவர் கைவிட மாட்டார். நன்றி, கோடான கோடி நன்றி. நான் மாணிக்கபுரத்துலேருந்து வரேன். என் பேர் மரியம்மா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் 4 வருஷமாக கிட்னியே இல்லைங்கிறாங்க டாக்டரு. ஆனால்
நான் கோயிலுக்கே வரமாட்டேன். அந்தோனியார் ஜான் பீட்டர் ஐயாவும் வந்து ஒருத்தவங்க சொல்லி வந்தேன். நான் கிறிஸ்தவங்களாக இருந்து கோயிலுக்கு போக மாட்டேன். அப்படி ஒரு பாவத்தில் இருந்தேன். இப்போ இந்த வியாதி வந்துக்கிட்டு இருக்கேன், விடாமல் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ போன வருஷம் இதே நாளில் நெஞ்சு வலி வந்திருக்குன்னு போனேன் ஆஸ்பத்திரிக்கு. உனக்கு அட்டாக் வந்திருக்குமா, யாரையும் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னாங்க. இந்த எங்கள் ஜானி பீட்டர் ஐயாவும் அந்தோனியார் என்னோட இருக்கார். எங்கள் பையன் வேலைக்கு போயிடுச்சுன்னு டாக்டர்கிட்ட சொன்னேன். இதே மாதிரி இந்த வருஷம் 15 நாளைக்கு முன்னே, எனக்கு தேதி சொல்ல தெரியாது, இந்த 15 நாளைக்கு முன்னே இதே மாதிரி நெஞ்சு வலி வந்துருச்சு. ஆனால் திருப்பி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னார். நான் எதுக்குமே கவலைப்படல. ஜான் பீட்டர் ஐயா, ஏசப்பா எல்லாம் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் உயிர் பச்சையை கொடுப்பா, என் பிள்ளை இங்கே இருக்குது அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க. ஜான் பீட்டர் எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துங்க. நான் குணமானது மாதிரி எல்லாத்துக்கும் தெரியணும். நம்ம சுற்று வட்டாரத்துக்கே சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. அதான் வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும். எனக்காக எல்லாம் வேண்டிக்கங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் பொண்ணு ஒன்று இருக்குது, அதுக்காக நன்றி செலுத்திக்கிறேன். ஜானி பீட்டரை அந்தோனியார் ஏசப்பா கைவிட மாட்டாங்க. சோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு நாங்கள் வந்து கோவா போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கோவா போகணும், அதுவும் என்னுடைய எந்த கோயிலுக்கு நான் தனியாக தான் போவேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து கோயிலில் நல்ல ஆர்கன்லாம் வாசிப்பார். ஆனால் என்னோட எங்கேயுமே வரமாட்டார். நீ போயிட்டு வான்னு அந்த பர்மிஷன் மட்டும் தான் கொடுப்பாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து அவருடைய சவேரியாருடைய திருப்பாதத்தை நாங்கள் 2 பேரும் ஆசீர்வாதமாக போகணும் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டு கேட்குறப்ப கூட நான் சொன்னேன், அவரோட வந்தால் வருவேன், இல்லைனா நான் கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஆனால் இங்கே வந்து போன தலைவெள்ளிக்கிழமை வந்து ஒரு இடம் இந்த பியோனுடைய இதுவே நான் வந்திருக்கேன். அப்போ அந்த அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு வரம் கேளுங்க, கட்டாயம் அந்த ஜபத்தை சொல்கிறப்ப அந்த யூடியூப்பில் தான் பார்த்தேன், ஒரே ஒரு வரம் கேளுங்க. அப்போ நான் வந்து என் கணவரோடு நான் போகணும், அந்த தரிசனத்தை எனக்கு கொடுக்கணுன்றப்ப 3 நாளைக்கு முன்னாடி தான், நாங்கள் 30ஆம் தேதி போவோம், 3 நாளைக்கு முன்னாடி தான் என் கணவர் சம்மதித்தார். எனக்கு இங்கே நான் முட்டி போட்டு நான் வேண்டின அத்தனை வரங்களையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஜான் பீட்டர் ஃபாதரும் அந்தோனியார் மேலே நான் அளவற்ற நம்பிக்கை வச்சுருக்கிறேன். இந்த புனித திருப்பயணத்தை என்னுடைய கணவரோடு எனக்கு கூட நின்று என் பிள்ளைகளுக்காக நான் பரிந்து பேச கொடுத்த அந்தோனியாருக்கும் ஜான் பீட்டர் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல என்னுடைய ஆண்டவருக்கும் மரியன்னைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சாட்சியத்தை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நானே சாட்சியம் சொல்லலாம். ஏன்னா 93 இங்கே நான் இங்கே அமலாசிரமத்தில் பணி செய்வதற்காக வந்திருந்தேன். ரீஜெண்ட் இடையில் ஃபிலாசபி முடிஞ்ச உடனே தியாலஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 வருஷம். அப்போ நான் எல்லாத்துக்கும், அப்போல்லாம் வாட்ச்மேன் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். இப்போ எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். அப்போது இந்த பக்கம் வரும்போது அவருடைய கல்லறையில் 4 கல்லறை இருக்கும், அப்போ நிறைய இல்லை, இதெல்லாம் புதுசாக வந்தது. அந்த 4 கல்லறைகளுக்கு அந்த அவருடைய கல்லறையில் மட்டும் மெழுகுவத்தி எரிஞ்சிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. கதவை திறந்து விடணும். நான் அப்போது நினச்சேன் அவங்களாம் சொந்தக்காரங்களாக இருப்பேன். அவங்கள யாருமே சொந்தக்காரங்க இல்லை. நாங்கள் அவர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறோம், வேண்டியது கிடச்சிதுன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருப்பாங்க. மெழுகுவத்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், பார்ப்பேன். அப்போ நானுமே வேண்டுவேன். எனக்கும் பல காரியங்கள் அவர் வழியாக ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வழியாக செய்கிறார். அவர் இறை ஊழியர். ஆண்டவருடைய அற்புதங்கள் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யார் வழியாக நம்புகிறார்களோ அங்கே அத்தனையும் கிடைக்கும். அதனால் அந்த ஜான் பீட்டர் சௌரியநாயகம் அவர்கள் ஆண்டவருடைய கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி சொல்வோம். அதே போல் அந்தோனியார் அப்படி தான், கோடி அற்புதர். நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு நம்ம வேண்டுவோம், இறைவன் நமக்கு அனைத்தையும் செய்வார். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிலருக்கு நான் நன்றி சொல்லுவேன். இன்றைக்கி மாதத்தின் முதல் வெள்ளி, ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து நமக்கு இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கணுமோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாத்தையும் படம் எடுத்து இணையதளத்தில் போட்டு அவர் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார். மிஸ்டர் ஆனந்த் அவருக்கு நீங்கள் கைத்தட்டுங்க, கரந்தட்டுங்க, நன்றி சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த சேனலுக்கு நீங்கள் பவர் ஆஃப் காட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
அந்தோனியார் அமலாசிரம் அந்தோனியார் இது கூட இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் பயன்பெறுங்கள். இல்லாதவங்களும் சொல்லுங்கள். ஜான் பீட்டரை பற்றி சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய அற்புதங்கள் அவர் வழியாக நடக்குதுன்னு சொல்லுங்கள். பெறட்டும். ஜான் பீட்டர் இன்பம் பெருக வையகம். அதோடு இன்று என்ன நிறைய வேலை இருந்தாலுமே அழைத்த உடனே ஓடி வந்து இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே பாடல்களெல்லாம் நல்லபடியாக பாடுவதற்கு உதவியாக இசைக்கருவிகளை மீட்டிய இளைஞன் ரிச்சர்டுக்கும் அதோடு சேர்ந்து பாடல் பாடிய சகோதரர் ஜெரால் உப்ரைன் அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். அந்த அம்மா பேர் தெரியல, அந்த குட்டி பாப்பாவுக்கும் நன்றி. அடுத்தது இந்த ஜெபக்குழு, நாங்கள் இது பரிந்துரை குழு அதுவாக அவங்களாக தான் வர்றாங்க. நம்ம வந்து யாரையும் ஒருங்கிணைப்பது இல்லை. ஆகவே அவருடைய அவர் வழியாக பலன் பெற்ற அவனையும் குறிப்பாக வந்து ஜெபம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நன்றி சொல்லுகின்றோம். அதையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறவர் நம்ம சகோதரர் ஜான் தானே அவர் பேர், சூசை ஜான் இல்லை, சூசை மணி அவர்கள், மாணிக்கம் அவர்களுக்கு நன்றி. இன்று வந்து 3 பேர் இன்றைக்கி உணவு தரா, எல்லாருக்குமே உணவு உண்டு. இப்போ நம்ம மாமரத்தடியில் காவிரி கரை ஓரத்தில் அமர்ந்து நாம் சாப்பிடுவோம். அதை உபயம் செய்தவர்கள் அமல லூர்து வேணி குடும்பத்தினர், டால்மியாபுரம் ரெஜிஸ் நிர்மலா குடும்பத்தினர், திருவெரும்பூர் வாசுகி அருண் ஜெஸ்ஸி திருவானை கோயில் இவர்களுக்கும் நன்றி செலுத்துவோம். எழுந்து நின்று ஆண்டுக்கு மனமார் நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பின் அருள் அடையாளம் எங்கள் அனைவரையும் புனித அன்பின் பற்றி தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனும் என்றும் ஈர்க்கம் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளை அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே, அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. இருளில் சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையின் தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே. நித்திய ஸ்துதிக்கு
ஆவிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்களிடமிருந்து எங்களை காத்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேரால் ஆமென்.